அதிகாரம் 7. ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. உன் நாவி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது. உன் தலைமயிர் இரத்தாம்பரமயமாயிருக்கிறது. ராஜா நடைக்காவணங்களில் மயங்கி நிற்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமும் உள்ளவள். உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும், உன் ஸ்தனங்கள் திராட்சக் குலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சக் குலைகள் போலவும், உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும், உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தைப் போல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும், மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் இடையில் புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன்.